தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நம்முடைய விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலும் இல்ல. 2 முறை 2016 அம்மா அவர்கள் தள்ளுபடி செஞ்சாங்க. அம்மாவுடைய அரசு 2021 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தை எதிர்நோக்கி செல்ல விவசாயிகள் படுகின்ற துன்பம், கஷ்டம், வேதனை அதை உணர்ந்தோம், கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கையின் அடிப்படையில் 2வது முறை 12,800 கோடி. ஆக தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். இப்ப தெளிவா சொல்லிட்டார். இன்றைக்கு தினம் ரகுபதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார், ஊடகத்தில் தொலைக்காட்சியில் செய்தி வந்தது. திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர்றாராம். எப்போ கனவுல வரலாம், நனவாக முடியுமா? 2026 தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு சமட்டி அடிக்கிற தேர்தலாக இருக்கும். திரு கால்நடை பூங்கா, பிரமாதமான கால்நடை பூங்கா 1000 கோடியில நம்முடைய தலைவாசல் பகுதியில் ஒரு ஏற்படுத்தி கொடுத்தோம். அதை இன்னும் திறக்காம மூடி வச்சிட்டு இருக்காங்க. இதை திறந்துட்டாங்க. நான் பல முறை சட்டமன்றத்தை பேசி திறந்துட்டாங்க. இன்னும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை திறக்கல. இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்து விட்டால், இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலப்பின பசுக்கள் நம்ம விவசாயி கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கும். இது நல்ல திட்டம் தானே? அந்த திட்டத்தை இன்னும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற திரு ரகுபதி அவர்களே, நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு பல்வேறு ஊழல் நடப்பதாக செய்தி வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஜல்லிக்கரசர் எம்சாண்ட் தயாரிக்கிறவங்க டன்னுக்கு 100 ரூபாய் விலை பேசிட்டு இருக்கிறீங்க. வெளியில வந்துகிட்டு இருக்குது. நாங்க தோண்டி எடுத்தா நீங்க இருக்கிற இடம் வேற இடமா போயிருவீங்க. ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு அந்த ஜல்லி உரிமையாளர்களை மிரட்டி ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு செயல். அது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆனா மக்களை மதிக்க வேண்டும். இன்னைக்கு பணம் இருக்கும் போகும், ஆனா உயிர் என்பது ஒரு முறை உடல்ல இருக்கும், ஒரு தடவை போயிட்டா வராது. அப்படிப்பட்ட உயிரோடு நீங்க விளையாடாதீங்க, தயவு செய்து வேண்டாம். அது மட்டுமல்ல, அவர் பேசுகிறார், அவர் சொன்ன கருத்து எல்லா ஊடகத்திலே வந்திருக்குது. நான் ரோல்ஸ் ராய் கார் வாங்க வேண்டும் என்றால் ஊரில் உள்ள அனைவருடைய கிட்டியும் கழட்டினால் தான் வாங்க முடியும். நீ கார்